Good day to you all. It's great pleasure to see you through this video and my best wishes to you. We all join through this channel sharing good thoughts to create positive society. No poison can kill positive thinker and no medicine can cure negative thinker. Please like this channel and please share and comment which is improve this channel. Please don't forget to subscribe this channel. Welcome. Let us see today's video clip. Singapore might only be a little red dot in the world map, but there are still plenty of quiet spots on our island that many of us have yet to visit and explore. இந்த உலக வரைபடத்துல சிங்கப்பூர்ன்றது ஒரு சின்ன சிவப்பு புள்ளியா இருந்தாலும் சிங்கப்பூர்ல பார்க்க வேண்டிய இடம் நிறைய இருக்குதுங்க. அதை ஒவ்வொன்னா எடுத்து இந்த சேனல் மூலமா உங்களுக்கு காமிக்கிறதா என்னுடைய பொறுப்பு. Today we are going to view Punggol Beach from its rich history to beautiful shores. What are the rich history beyond? Apart from the beach, you will know end of this video. இன்னைக்கு நம்ம சிங்கப்பூர்ல இருக்க புங்கோல் கடற்கரையை பற்றி பார்க்க போறோம். இதனுடைய வரலாறு தனித்துவமானது. என்ன வரலாறு? இந்த வீடியோ முடிவுல உங்களுக்கு தெரியும். பார்ப்போமா? If you taking public transport, the easiest way, take bus 84. It comes to the end, Punggol Point. நீங்க பொது பேருந்து சேவையை பயன்படுத்துறதா இருந்தா பேருந்து எண் 84 கடைசி தடம் தான் இந்த இடம். If you are driving, you have to park your vehicle at Punggol Settlement. நீங்க வாகன ஓட்டுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த Punggol Settlement இடத்துல கார் பார்க்ல நீங்க பார்க் பண்ணணும். This is not only the car park. You need to know that this is Punggol Beach Restaurants. They call Punggol Settlement. You can enjoy differ in cuisine, feast on French, American, Japanese and many more cuisines. However, it is very famous for its seafood. If you are a lover of seafood, make sure to visit one of the seafood restaurants in this area. இந்த இடம் வெறும் வாகன ஓட்டுற கார் பார்க்கிங் மட்டும் கிடையாது. பொங்கல் பீச் ரெஸ்டாரண்ட்ன்றது இந்த இடத்துல நிறைய கடல் வகை உயிரினங்கள் சாப்பிட்றவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடம்னு சொல்லலாம். அது மட்டும் இல்ல, பிரெஞ்சு ஃபுட்டு, அமெரிக்கன் ஃபுட்டு, ஜப்பானீஸ் ஃபுட்டு, இது மட்டும் இல்லாம நாட்டில் உள்ள நிறைய விதமான உணவுகள் இங்கு கிடைக்கும். இந்த இடத்துக்கு பேரு த பொங்கல் செட்டில்மெண்ட் அப்படின்னு பேரு. House of Seafood, Jinglong Seafood and Punggol Seafood is very famous in this area. Not only that, Bacon and Booze is a 24 hours of cafe for the late night munchers. மூன்று விதமான சிறப்பான கடல் வகை உயிரினங்கள் சாப்பிடக்கூடிய ரெஸ்டாரண்ட் இங்க இருக்குது. அது மட்டும் இல்ல, 24 மணி நேரம் கிடைக்கக்கூடிய காஃபி எல்லாமே இங்க கிடைக்குது. Now we are seeing that is Punggol Point Park. This park having kids playground, tracks and trails and also special lily ponds with a lot of tortoise. இந்த பொங்கல் பாயிண்ட் பூங்கான்றது குழந்தைங்க வளர்றதுக்கு நிறைய விளையாட்டுகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, சைக்கிள் ஓட்டுற அந்த தடம் கூட இருக்குது. ஓடுறவங்க அவங்களுக்கான தடம் தனியா இருக்குது. அது மட்டும் இல்ல, இது பக்கத்துல ஒரு அழகான ஒரு தாமரை குளம் மாதிரி ஒரு குளம் இருக்குது. இந்த குளத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இதுல நிறைய ஆமைகள் இருக்குங்க. You can enjoy a lot of tortoise inside these ponds. Some outdoor toilets and shower as well as here at the park. இந்த பூங்காக்கு வெளியில திறந்த வெளி கழிப்பிடமும் திறந்த வெளியில நம்ம குளிக்கிற வசதியும் இருக்கு.
This beach is very quiet, so more people like to swim in the beach. After enjoying your swimming in the beach, you need not to worry about that. You can take shower and you can change your dress also here. இந்த கடற்கரையில ரொம்ப அமைதியான அலைகளா தான் இருக்கும். அதனால நிறைய பேர் இங்க குளிக்கிறதுக்கும் நீச்சல் அடிக்கிறதுக்கும் விருப்பப்படுவாங்க. குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஐயோ உப்பு தண்ணியா இருக்குதே அரிக்குமே அப்படின்ற கவலை உங்களுக்கு இல்லை. ஏன்னா பக்கத்திலேயே திறந்த வெளியான குளிக்கிற வசதிகள் இருப்பதனால இங்கே நீங்க குளிச்சுட்டு உங்க உடைகளை மாற்றிக்கொள்ளலாம். You can see more tortoise come out from the ponds and enjoy the show. இந்த சின்ன குளத்துல இருந்து நிறைய ஆமைகள் அப்படியே வெளியே நடந்து வரும். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். Already I mentioned to you, from Punggol MRT station there is only one bus, number 84, will bring you here. This is the location. And beside there is a ice cream selling shop. So many people like to eat the ice cream. இங்க பாருங்க, புங்கோல் எம்ஆர்டி ஸ்டேஷன்ல இருந்து நீங்க பஸ் நம்பர் 84 எடுத்தீங்கன்னா இதுதான் அந்த பஸ் ஸ்டாப். இங்க தான் வந்து விடுவாங்க. மாலை நேரங்கள்ல இங்க பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் விற்பாங்க. நிறைய பேர் அதை விரும்பி சாப்பிடுவாங்க. Now we are going to see the exciting place of viewing deck. The viewing deck that is shaped like a ship is a popular place to visit. The deck stretched out over the water. அடுத்து நம்ம பார்க்க போறது viewing deck. பார்வையாளர்கள் பார்க்கக்கூடிய அழகான உயரமான கப்பல் மாதிரி செஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடம். இங்க இருந்து பார்த்தா தண்ணிக்கு மேல ரொம்ப அழகா இருக்குங்க. The deck provides a great view of the Straits of Johor and Pasir Kudang in Malaysia. Not only that, you can view the Pulau Ubin, Singapore also. இந்த உயரமான பகுதியிலிருந்து நீங்க நேரா பார்த்தீங்கன்னா மலேசியாவை சார்ந்த ஜோஹர் பாரு அப்படின்னு ஒரு அழகான இடமும் பசிர் குடாங்கும் பார்க்க முடியும். அது மட்டும் இல்ல, புலாவ் உபீன் அப்படின்னு ஒரு தனியான சிங்கப்பூருக்கு சொந்தமான தீவையும் பார்த்து ரசிக்க முடியும். This view is the reason the place experience year-round visits from individual looking to relax and spend some time alone. Me too. Many times we have visited. இந்த இடத்துல வருஷம் முழுவதும் ஆட்கள் வருவாங்க. அமைதியா உட்கார்ந்து வலது புறமும் இடது புறமும் உள்ள அழகான பகுதிகளையும் தீவுகளையும் பார்த்து ரசிப்பாங்க. மனசுக்கு ஒரு ரம்மியமான ஒரு இடங்க. நான் கூட நிறைய வேளைகள்ல இங்க வந்து உட்கார்ந்து அமைதியா உட்கார்ந்து மௌனமா இந்த இயற்கையினுடைய அழகுகளை ரசிச்சிருக்கேன். When you think of beaches in Singapore, probably you will think East Coast Beach, Changi Village Beach or Sentosa. But all these beaches with more crowds. சிங்கப்பூர்ல கடற்கரை அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா மக்கள் உடனே நினைப்பது ஈஸ்ட் கோஸ்ட் கடற்கரையா, அல்லது சாங்கி வில்லேஜ் கடற்கரையா, அல்லது செந்தோசா தீவில் உள்ள அழகான கடற்கரையா அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. ஆனா இதெல்லாம் மக்களுடைய கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும். பொங்கல் பீச் இஸ் டெஃபினெட்லி வொர்த் the MRT ride to the end of Purple Line. ஆனா இந்த பொங்கல் கடற்கரை சொல்றது உண்மையிலேங்க ஆள் குறைவா இருக்கிற ரொம்ப அழகான இந்த Purple Line சொல்ற இந்த MRT எடுத்தீங்கன்னா கடைசியில கொண்டு வந்து இந்த கடற்கரைக்கு வந்து விட்டுரும். பொங்கல் பீச் great to just relax and enjoy the coastal view with a jetty. இந்த பொங்கல் கடற்கரை ஒரு மன ரம்மியமான கடற்கரை மட்டும் இல்ல, இங்க படகுத்துறை வந்து நிக்கிறதுக்கான இடம் எல்லாமே இங்க இருக்குது. Excited to know that fishing is allowed at Punggol Beach Jetty. உங்களுக்கு ஆர்வமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த புங்கோல் படகு நிறுத்தக்கூடிய இடத்துல மீன் பிடிக்கக்கூடிய வசதிகளை அவங்க செஞ்சு கொடுத்திருக்காங்க. அதற்கு உரிமையும் கொடுத்திருக்காங்க. The beach
is an ideal spot for photographers and people who enjoy walking along with a scenic view and white sand beach. இந்த கடற்கரை புகைப்படம் எடுக்கிறவங்களுக்கு ஒரு தனி சொர்க்கங்க. ரொம்ப அழகான இடங்கள் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த இயற்கை அழகான இந்த கடற்கரை ஓரத்தை பார்த்துக்கிட்டே இந்த வெள்ளை மணல் கொண்ட இந்த கடற்கரையில நடந்து போறது ஒரு தனி சுகம்னா நம்ப மாட்டீங்க நீங்க. Punggol Beach, having a picnic with your family or friends or even alone going for a dip in the water. இந்த புங்கோல் கடற்கரையில வருஷம் முழுவதுமே ஒரு சுற்றுலா தலம் மாதிரி குடும்பமாகவும் நண்பர்களாகவும் ஏன் தனியா கூட இங்க வந்து இந்த அழகான கடற்கரையில காலை நினைச்சு நல்லா விளையாடலாம், சந்தோஷமா இருக்கும். You can enjoy all this, but you have to know the other side of Punggol Beach historical story. What's that? இவ்வளவு நேரம் இந்த புங்கோல் கடற்கரையுடைய அழகை பார்த்தீங்க. ஆனா இதற்கு பின்பாக ஒரு வரலாற்று சிறப்பு இருக்குது. அது என்ன மறக்க முடியாத விஷயம் தெரியுமா? This is actually an unforgettable incident during World War II in 1942. இரண்டாம் உலகப் போர் 1942 வருஷம் நடந்த ஒரு மனதை உலுக்குகிற சம்பவம். You can see this statue beside the jetty. இந்த கற்பலகைய நீங்க இந்த படகுத்துறை மீன் பிடிக்கிறாங்கல்ல, அது பக்கத்துல நீங்க பார்க்க முடியும். I am going to read exactly the words from this board. Punggol Beach Massacre. Punggol Beach was one of the massacre sites of Sukchin. It means to purge or cleanse, a military operation which took place over an estimated 2 weeks from 18 February 1942 during the Japanese occupation of Singapore. Chinese civilians, mostly males, underwent screening and those suspected to be anti-Japanese were executed at remote location. Hundreds of civilians, actually they mentioned of around 400 people, including those who had been rounded up during the house-to-house search along Upper Serangoon Road, were killed on this Punggol Beach on 28th February 1942. இப்போ இந்த கற்பலகையில என்ன எழுதிருக்குதோ அதை அப்படியே நான் வாசிக்கிறேன், கவனமா கேட்டுக்கோங்க. புங்கோல் கடற்கரை படுகொலை. சிங்கப்பூர் ஜப்பானிய ஆக்கிரமிப்பின் கீழ் இருந்தபோது சிங்கப்பூரில் தூய்மைப்படுத்துதல் என்ற பெயரில் படுகொலைகள் நடத்தப்பட்ட இடங்களில் புங்கோல் கடற்கரையும் ஒன்று. இது சூக் சிங் என்பதற்கு அர்த்தம் நீக்குவதற்கு அல்லது தூய்மைப்படுத்துவதற்கு என்று அழைக்கப்பட்டது. இக்கொடுஞ்செயல் 18 பிப்ரவரி 1942 ஆண்டு தொடங்கி 2 வாரங்களுக்கு நடந்தேறுகிறது. சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட சீன மக்கள், பெரும்பாலும் ஆண்கள், ஜப்பானுக்கு எதிரானவர்கள் என்று சந்தேகிக்கப்பட்டால் அவர்களை தொலைவான இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு ஜப்பானிய துணை போலீஸ் படையினரால் கொல்லப்பட்டனர். அப்பர் சரங்குன் ரோடில் அமைந்திருந்த வீடுகளில் நடத்தப்பட்ட சோதனையில் சுற்றி வளைக்கப்பட்டு நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் இந்த கடற்கரையில் 28 பிப்ரவரி 1942 ஆண்டு படுகொலை செய்யப்பட்டனர். After they killed, the victims who perished were hastily discarded into the sea or left abandoned on the foreshore. இவங்க சீனங்களை எல்லாம் கொலை பண்ணி முடிச்சிட்டு பாதி பேரை தூக்கி அப்படியே கடலுக்குள்ள தூக்கி போட்டாங்க. அது மட்டும் இல்ல, பாதி பேரை அங்கேயே போட்டு போயிட்டாங்க. The remains of some victims were discovered by beach hovers and fishermen. In March 1977, a skull was brought to light when a man dug a hole in the sand around the sea in December 1997. அது மட்டும் இல்ல, மீனவர்களாலும் இந்த கடற்கரை சுற்றி பார்க்க வரவர்களாலும் நிறைய பேருடைய உடம்புகள் கண்டுபிடிச்சிருக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, மார்ச் 1977
ஒரு கடற்கரையை சுற்றி பார்க்க வந்த ஒருவர் தோண்டும் போது ஒரு மண்டை ஓடு கிடைச்சிருக்குது. When we heard all this history, really our heart is very pain. The younger generation, they won't know about this history. இதெல்லாம் கேட்கும்போது மனசு ரொம்ப வலிக்குது. அது மட்டும் இல்ல, இன்றைய காலத்துல உள்ள இளைய தலைமுறைகளுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள், வரலாற்று சம்பவங்கள் தெரியாது. Singapore having a long historical beyond. சிங்கப்பூர் தேசம் நிறைய வரலாற்று சம்பவங்களை உள்ளடக்கியது. You can see the beach nearby, a lot of stones. People like it, but they describe every stones is innocent people's sacrifices. இந்த கடற்கரை ஓரத்துல நீங்க பார்க்கும்போது நிறைய கற்களா இருக்கும், பார்க்கவே அழகா இருக்கும். ஆனா இந்த ஒவ்வொரு கற்களும் யார தெரியுமா காமிக்குது? இறந்து போன ஒவ்வொருவருடைய தியாகத்தையும் சமாதியையும் நினைவு கூறுது. Good to know for the past. Anyway, past is past, comes to the present. பழைய விஷயங்கள்ல பார்க்கிறது நல்லதுதான், ஆனா முடிஞ்சு போச்சு. இன்றைய காலகட்டத்துக்கு நம்ம வருவோம். The best time to visit beach is in the mornings and evenings, so you can fully enjoy views of the sunrise and sunset. இந்த கடற்கரையுடைய அழக தரிசிக்கணும்னா உங்களுக்கு ஏற்ற நேரம் காலை வேளையிலையும் மாலை வேளையிலையும். ஏன் தெரியுமா? அப்போதான் சூரியனுடைய உதயமும் சூரியனுடைய மறைவும் பார்க்க முடியும். ரொம்ப அழகா கண்கொள்ளான காட்சியா விளங்கும் என்றால் அது மிகையல்ல. Finally, this is the long jogging path that will lead to Park Connector all the way island wide, and it brings to next location of Sengkang Riverside Park. It definitely a great route for joggers and adventurers. இங்கு ஆரம்பிக்கக்கூடிய இந்த தட வழி சொன்னா நம்ப மாட்டீங்க, பார்க் கனெக்டர் என்று சொல்லப்படுகிற தீவு முழுவதும் இணைக்கப்படுகிறதுங்க. அது மட்டும் இல்ல, மெது ஓட்டம் ஓடுறவங்களுக்கும், சைக்கிளிங் போறவங்களுக்கும், நடைப்பயணம் செல்றவங்களுக்கும் இது ஒரு சொர்க்கமான இடங்க. அது மட்டும் இல்ல, புதுமை விரும்பிகள் புதுசா கண்டுபிடிக்கணும் அப்படின்றவங்களுக்கும் இது ரொம்ப அழகான இடம். Actually, after this route leads to Sengkang Riverside Park. See you there. இதுக்கு அடுத்த ஸ்டாப் அப்படின்னு சொன்னா செங்காங் ரிவர்சைட் பார்க். அடுத்த பதிவுல உங்களை நான் அங்க சந்திப்போமா? Thanks for watching. See you in my next video, Sengkang Riverside Park.